மக்களவைத் தேர்தலில் நாளை 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. ஏப்ரல் 19 மற்றும் 26, மே 6, 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 5 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன. மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளில் இதுவரை 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் டெல்லி, ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 8 மாநிலங்களில் நாளை மறுநாள் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காஷ்மீரின் ரஜோரி தொகுதியில் 3ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அது பின்னர் 6ஆம் கட்ட தேர்தலுக்கு மாற்றப்பட்டது. இந்த தொகுதியையும் சேர்த்து மொத்தம் 58 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையடுத்து தற்போது இத்தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லியில் உள்ள 7 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதையொட்டி அங்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் 31,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி ஹரியானாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு எதிராக பல்வேறு இடங்களில் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லி வடகிழக்கு தொகுதியில் வேட்பாளர் கண்ணையா குமாரை ஆதரித்து பரப்புரை செய்தார். இதுபோல் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, காஷ்மீரில் ரஜோரி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி, புதுடெல்லி மக்களவை தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் ஆகிய நட்சத்திர வேட்பாளர்கள் நாளை மறுநாள் தேர்தலை எதிர்கொள்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.